गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। पुरुषोत्पजाय विद्महे कृणीहस्ताय धीमहि तन्नो गुरुः प्रचोदयात्। काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्रः प्रचोदयात्। हर हर शंकर जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर। ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். மற்றொரு சிறப்பு, இன்னைக்கு ஏகாதசி. உங்களுடைய ஆசீர்வாதம் மற்றும் பேராதரவுனால நம்ம உம்மாச்சி தாத்தாவின் அற்புதங்கள் பகுதியானது இன்னைக்கு 101வது எபிசோடில் காலடி எடுத்து வைக்கிறது. எனக்கு ஒரு பக்கம் பயங்கரமான சந்தோஷம். ஏன்னா உங்களுடைய ஆசீர்வாதங்கள் ஆதரவு இல்லைன்னா இந்த உம்மாச்சி தாத்தா தொடர் இந்த அளவு வளர்ந்துருக்காது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த முதல் பதிவு நம்ம இளைய பிரிவா ஸ்ரீ சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் நமக்கு கிடச்சிருக்கா. புது பிரிவா, இளைய பிரிவா, நல்ல தேஜஸ். அவர் வந்ததுக்கப்புறம் போடக்கூடிய முதல் பதிவு இது அப்படிங்கிறதுல மற்றொரு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. இந்த வாரத்துக்கான அற்புதம் பார்க்கலாமா? அதாவது பல வருஷத்துக்கு முன்னால் நம்ம மகாபெரியவா, உங்களுக்கெல்லாம் தெரியும், படிச்சிருப்பள் கேட்டிருப்பள், பாத யாத்திரையாக நம்ம முழு பாரதத்தை 2 முறை வலம் வந்தவன். இப்போ பல வருஷத்துக்கு முன்னால் அவ்வாறு ஒரு பாத யாத்திரைங்கும் போது பெரியவா ஆந்திராவை போயின்னு இருக்கு. ஆந்திராவில் ஒரு சிறு கிராமத்தில் உள்ள நுழையிறா. ஏன்னா இந்த மாதிரி பாத யாத்திரைவும் பெரியவரோட ரொம்ப மிகச்சில பரிசாதம் தான் போடுற பழக்கம் உண்டு. பெரிய படோடாமோ கூட்டமோ இருக்காது, கூட்டம் போக மாட்டேன். ஒரு 5-6 பேர் போவா கூட, அவ்வளோதான். அங்கே போகிறச்ச அந்த கிராமத்துக்கு போகிறார். கிராமத்தில் ஒரே கூச்சல், பெத்த தேவுடு வச்சாடு, பெத்த தேவுடு வச்சாடு, பெத்த தேவுடு வச்சாடு. பெரியவாளுக்கு மிகச்சிறப்பாக பூர்ணகும மரியாதையெல்லாம் கொடுத்து மிகச்சிறப்பாக கவனிச்சிட்டு இருக்கா. 2 நாள் பெரியவா அந்த ஊரில் தங்கி எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வழங்கி தன்னுடைய கருணையினால் எல்லாம் செய்து கொடுத்துட்டு 2 நாள் தங்கி அதுக்கப்புறம் அடுத்த கிராமத்தை நோக்கி போகிறார். அந்த கிராமத்து எல்லை வரைக்கும் அந்த ஊர் மனுஷாலாம் பெரியவாளை வழியனுப்ப வந்திருக்காங்க. அந்த இதுன்னு ஒரு அடுத்த கிராமத்துக்கு போகிறான். அடுத்த கிராமத்தில் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அந்த காலம் இந்த மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி பெரிய வசதிகள்லாம் கிடையாது. அதனால் இந்த பெரியா வந்திருக்கிறதுனா அடுத்த கிராமத்துக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லாமலே போகுது. அடுத்த கிராமத்துக்குள்ளே நுழையிற ஒரு 200-250 மீட்டர் நுழையிறப்போ அந்த கிராமத்தில ஒரு சிவன் கோயில் இருக்குது. விசாலாட்சி, காசி விசாலாட்சி விஸ்வநாதர் கோயில். மதியானம் 11-11:30 மணி இருக்கு. கோயில் திறந்திருக்கான யாருமே கிடையாது. உச்சிகால வேலை, நல்ல வெயில். இங்கேயே எப்படி இருக்குன்னா ஆந்திராவில் எப்படி இருக்குன்னு தெரியும். அதாவது ஆந்திரா போனவங்களுக்கு வெயில் கொளுத்தும். அங்கே பெரியவா பாரிஜாதாலாம் கோயிலுக்குள்ளே போகிறா. தரிசிட்டு போகலாம் பெரியவான்னு பாரிஜாதாட்ட சொன்னோன்னா சரின்னு சொல்லிட்டா. பெரியவா சொன்னால் அதுக்கு வேறு மறுப்பு எதுவுமே கிடையாது. எல்லாருமே போகிறாங்க. போய் சுவாமி தரிசனம் பண்ணுறார். உச்சிகால பூஜை நடந்துருக்கு. தீபாரதனை காட்டுறார் குருக்கள். கொடுத்துட்டு இவருக்கும் விபூதி குங்குமம்லாம் கொடுக்குற. 2 இடத்தையும் பார்த்துட்டு 2-3 பிரகாரம் இருக்கு சுத்துற. அந்த குருக்களுக்கு பெரியவா வந்திருக்கா, அவருக்கு நம்ம விபூதி குங்குமம் கொடுத்தோம் என்ன ஏது அப்படிங்கிறது அந்த ஞாபகம்லாம் இல்லை. வீட்டுக்கு போகணுங்கிற ஒரு நினப்புத்தானே இருந்திருக்கு உங்களுக்கு. இவள் அந்த 2-3 பிரகாரம் சுற்றி வரத்துக்குள்ளே இவள் வந்திருக்கா, இந்த மாதிரி வந்திருக்கா, எங்கே போனால் திரும்ப கோயிலை விட்டு வெளில போயிட்டானே தெரியாது. இப்போ குருக்கள் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த கதவை பூட்டின்னு போயிட்டார் வெளியில். அந்த பெரிய பிரகாரம் சுற்றி வரும்போது பெரியவா பார்த்துருக்காருன்னா கதவு பூட்டிருக்கு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பெரியவா தெரியும் உங்களுக்கு. பெரிய இந்த படோடமும் அங்கே வேணும், எது வேணும், இது வேணும்லாம் கேட்க மாட்டார். ஒரு ஓரமாக நிழல்றதுக்கு நிழலில் தன்னுடைய காஷாயத்தோட மேல் துண்டை கீழே எடுத்து போட்டார். படுத்துன்னு விட்டார் பெரியவா. அந்த பாரிஷாதா திட்டிருக்கா அந்த குருக்களை. அதெல்லாம் திட்டாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்தோம் போனோம் அவருக்கு தெரியுமா என்ன,
நம்ம சாட்சாத் பரமேஸ்வரன் தான் பக்கத்துலேயே இன்றைக்கி வச்சிருக்கணும்னு நினைக்கிறார் பிறகு, அதனால தான் நம்ம கோயிலில் வச்சிருக்கான்னு சொல்லி ஒரு நமட்டு சிரிப்பு சிரிச்சிருக்கார் பெரியவர். பரிஷாதாலும் அங்கேயே தங்கிவிட்டார். இனி சாயந்தரம் போது தான் அந்த கோயில் திறக்கும். 5-6 மணிக்கு வரை உள்ளே இருந்தாகணும். நீங்கள் 5 மணிக்கு தான் திறப்பா கோயில்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுறது எதுன்னு தெரியல. படுத்து விட்டு அவளும் அந்த பாரிஷாதாலும் ஒரு நிழலில் ஒதுங்கி உட்காந்து பேசியிருந்தா. அப்புறம் அவளுக்கு கொஞ்சம் கடைப்பும் படுத்து விட்டான். கோயிலில் பார்த்தோம்னா கதவுக்கு வெளியில் மதுச்சேரு கந்தண்ட ஒரே சத்தம், கைமேகரை பெத்த தேவோடு பெத்த தேவோடு பெத்த தேவோடுன்னு சொல்கிறான். அந்த சத்தம் வர்றது இவாளுக்கு என்ன பேசுகிறான்னு இவாளுக்கு புரியல. ஏன்னா பெரியவாளுக்கு தெலுங்கு தெரியும், கன்னடம் தெரியும். இந்த பாரிஷாதாளுக்கு அது தெரியறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருந்திருக்கு. அப்போ பாரிஷாதால ஒருத்தர குருமூர்த்தியை கூப்பிட்ற, குரு இங்கே வா அப்படின்னு கூப்பிட்ருக்காரு பெரியவா. கூப்பிட்டு வெளியில் ஏதோ சத்தம் கேட்கறது எல்லாம் வந்திருக்கா, என்ன பண்ணுறது இப்போ தெரியலையே, என்ன பண்ணுறது பெரியவான்னு இருக்கார் குரு. இதான் கொஞ்சம் உயரமாக இருக்கு, அந்த மணி கட்டியிருக்கா, அதை எடுத்து அடி அப்படின்னு சொல்லியிருக்கா பெரியவா. அந்த மிகப்பெரிய மணியை இந்த குருமூர்த்தி மாமா அடிச்சிருக்கார். அடித்த உடனே வெளியில் உள்ளவர்களும் ஒரே ஆச்சரியம், உள்ளே யாரோ இருக்கா, பெரியவாளும் இருக்கா அப்படின்னு சொல்லி விறுவிறுன்னு அந்த ஊர் மணியக்காரனை கூப்பிட்டு, ஏன்னா சாவி குருக்கள் அவள்கிட்ட தான் கொடுத்துட்டு போவார். வந்து கதவை திறந்துருக்கார். கதவை திறந்தோடனே பெரியவா எல்லாரையும் பார்த்துருக்கா. எல்லாரும் பார்த்தாலும் கையில் குழந்தை, தலையில் குழந்தை, இன்னொரு கையில் பை, இவருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கை என்ன கிடைக்கிறதோ அதை எடுத்துட்டு வேகாத வெயில்ல 1:30-2 மணிக்கு நின்றுருக்கா பெரிய. பெத்த தேவோட தரிசனம் பண்ண, பெத்த தேவோடுன்னு ஒரே சத்தம். எல்லாரும் அந்த வெயிலில் நமஸ்காரம் பண்ணி பெரியவாள்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்குறாங்க. பெரியவாளும் தன்னுடைய கருணை மிகுந்த கண்ணால், கருணையினால் அவள் எல்லாருக்குமே ஆசீர்வாதம் கொடுக்குறாள். ஏன்னா அந்த கிராமத்துக்கு பெரியா வந்தது அது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. யாரோ பக்கத்து கிராமத்து, இந்த கிராமத்துக்கு வந்தவா இந்த மாதிரி தெரியும், உங்கள் கிராமத்துக்கு தான் வந்திருக்கார், நீங்கள் பார்த்தாலும் கேட்டதுக்கப்புறம் தான் அந்த ஊர் மக்களுக்கே தெரிஞ்சிருக்கு பெரியவா நம்ம ஊருக்கு வந்திருக்கா அப்படின்னு. பெரியாருடைய பாதம் நம்ம ஊரில் படணுங்கிறதுக்காக காத்துட்டு இருந்தாவா, பெரியவாள் எங்கே பார்க்காம போயிடுவோமோ அப்படின்னு சொல்லி ஒரே மனக்கூட இருந்திருக்கு. ஆனால் சாட்சாத் பெரியவர் தான் பரமேஸ்வரன் தான் பெரிய. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், காட்சி கொடுக்காம போயிடுவாளான்னு. ஏன்னா உண்மையான பக்திக்கு என்றைக்குமே கடவுள் பெரியவாய் வாழ்னா மனம் இறங்குறதுனாவா என்றைக்குமே உண்மையான பக்தியை ஏமாத்தினதே கிடையாது. அவளுக்கெல்லாம் தரிசனம் கொடுத்து அந்த கிராமத்திலே ஒரு நாள் தங்கிட்டு அப்புறம் அடுத்த கிராமத்தை நோக்கி பயணிச்சிருக்கிறார். இது என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. கிராமத்தில் பெரியவா வந்ததே தெரியாது. தெரிஞ்சதுக்கப்புறம் தன்னுடைய குழந்தை குட்டியெல்லாம் மேலே விழுந்து அந்த ஒரு சித்திரை வெயிலில் 1:30 மணிக்கு பெரியவாளை பார்க்கணும். அவளுக்கு பெரிய ஒரு ஆவல், காணிக்கை செலுத்தணும், அவருடைய ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்வு. அந்த ஒரு இதுலேயும் பெரியவா அவளுக்கு காட்சி கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிருக்கார் அப்படிங்கிறது தான் இங்கே சிறப்பு. அதாவது நம்ம உண்மையான பக்தி இருந்ததுன்னா பெரியவா மட்டுமில்லை, சாட்சாத் இந்த பரமேஸ்வரனும் கைவிட மாட்டார். ஏன்னா பெரியவா தான் பரமேஸ்வரன் தான் பெரியவா. நம்மளோட பெரியவாள்கிட்ட ஒப்படைச்சிடுறோம். அவருக்கு தெரியும் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுங்கிறது தெரியும். புரியுறதா? மற்றொரு அழகிய அற்புதத்தை அடுத்த வியாழக்கிழமை அந்த நிகழ்ச்சியை உங்களை சொல்கிறேன். அது வரைக்கும் நம்ம காஞ்சிபுரம் குரு பரம்பரையில் புதியதாக இணைந்திருக்கும் ஸ்ரீ சத்ய சந்திரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களையும் வணங்கி, அந்த குரு பரம்பரை அனைவரையும் வணங்கி, மென்மேலும் காஞ்சி மடம், நம்முடைய இந்து மதம், வேதங்கள் தழைக்கணும்னு பெரியவா பரமேஸ்வரனை வேண்டிண்டு உங்கள் எல்லார்ட்டேருந்து விடைபெறுறேன். ஹரஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர், ஹரஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர். எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம்.